பிஸ்டல்ல 6 புல்லட் இருக்கு. நீ 5ல பிராக்டிஸ் பண்ணிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா 6வது புல்லட்ல உன் பொண்டாட்டி சாகணும். நெத்தி போட்டுல சுட்டினா உடனே செத்துடுவா. நெஞ்சில சுட்டா சாகுறதுக்கு 20 செகண்ட் ஆகும். இன்னொரு மெத்தட் இருக்கு. வாய்க்குள்ள பிஸ்டல் வச்சு சுடுறது. தலை செதறி சாவா. எது பெட்டர் நீயே முடிவு பண்ணிக்க. ஆனா எனக்கு வேண்டியது நியூஸ். ரஞ்சினியோட சாவு நியூஸ் நாளைக்கு பேப்பர்ல வரணும். அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சினி மரணம். குடும்ப தகராறில் கணவனே சுட்டுக் கொன்றான்னு நியூஸ் வரணும். புரியுதா? புரியலன்னா பரவாயில்ல, ஆனா சொன்னதை செய்யணும். அதை விட்டுட்டு போலீஸ்கார பொண்டாட்டிக்கிட்ட எங்களை பத்தி ஏதாவது போட்டு கொடுக்கலாம், காட்டி கொடுக்கலாம் நினைச்சேன்னு வச்சுக்க. அப்புறம் உன் தம்பி கல்யாணத்துக்கு முன்னால உங்க அம்மாவுக்கு கர்மாதி பண்ண வேண்டியிருக்கும். இது புரியுதா? புரியும் நினைக்கிறேன். ஓ, இங்க இருந்து வீடு பக்கம்தான். ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடு. எங்க போன என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க. சைலண்டா இருந்துட்ட. இல்ல வேற ஏதாவது கதை சொல்லு. உன் பொண்டாட்டி கதை முடியற வரைக்கும் என் பார்வையில இருந்து நீ தப்ப முடியாது. போ. ஏய் வாங்கடா. சொல்லுங்க. காந்தி ரிவர் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் போகணும். உட்காருங்க போலாம். குட் ஈவினிங் சார். ரஞ்சினி மேடம், ஆர் யூ ஃப்ரீ நோ? ஆமா சார், இப்பதான் ஸ்கூல் விட்டுருக்கு, வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வர முடியுமா? இன்னைக்கா? இப்பவே. ஓகே சார், வரேன். ஓகே. டுவெண்ட்டி செஞ்சுரியில இருக்கும்னு பெருமையா பேசிட்டு இருக்கோம். எங்க அப்பா எங்க வீட்டை ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப் மாதிரி வச்சிட்டு இருக்காரு தெரியுமா? வைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. அன்னைக்கு அந்த போலீஸ்காரன் சொதப்பம் இருந்தா அப்பவே கோயிட்ட கல்யாணத்தை முடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருந்திருக்கலாம். அளவுக்கு அதிகமான பணம் மனுஷனுக்கு தகுதிக்கு மீறின செல்வாக்க கொடுக்குது. எங்க அப்பா கிட்ட வேற என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன மிரட்டி உட்கார வச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சது என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா இருப்பாரு. சத்தியமா சொல்றேன், அதுக்காகவாவது கல்யாணத்தன்னைக்கு ஓடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் அசிங்கப்படுத்துற. ஏய் கூல், ஏன் இதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற ஐசு? இப்ப என்ன நிச்சயதார்த்தம் தான் நடந்தது. மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தன் பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட அருவருப்பா இருக்கு. அதுவும் அவன் வழியில வழி சொல்லிருக்கே, என்னால சகிக்கவே முடியும். அவன் வரான். எவன்? ஐயோ, அதான் அந்த மாப்பிள, அந்த சூர்யா. ஓ, மாப்பிளையா? ஓகே, அவன் எதுக்கு இங்க வர சொன்ன? ஏய், இங்க பாரு, ஜோக் அடிக்கிற நேரம் இல்ல இது. ஹாய். இப்ப என்ன பண்றது? என்ன வேற பார்த்து ஹாய் சொல்றானே. சும்மா 4 வார்த்தை பேசி அனுப்பிச்சு சீக்கிரம் வா, கார்ல வெயிட் பண்றேன். சரி சரி, போ போ. ஹலோ. ஹாய் ஐஸ்வர்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ராசி பலன்ல போட்டிருந்தது பெரிய இன்ப அதிர்ச்சின்னு.
அது இவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா எங்க என்ன அது என் ஃப்ரெண்டு ஒருத்தி வரேனா, அவளுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்டுக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க மட்டும் கரெக்டா வந்திருந்தா நான் உன்னை பாத்துருக்க முடியாதுல்ல. சரி அப்படியே வாயேன், வாக் பண்ணிட்டு ஸ்ட்ரீட் எண்ட்ல ஒரு காபி ஷாப் இருக்கு, போய் காபி சாப்பிடலாம். இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம். ஏன் வாக்கிங் பிடிக்கலையா இல்ல காஃபி பிடிக்கலையா? சொல்லு, உன்னதான் கேக்குறேன். உன்னதாண்டா பிடிக்கல முண்டம்.